கண்களை மூடி இந்த எபினேசர் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார். இந்த நாள் வரை அற்புதமாக வழி நடத்தி இந்த 2ஆம் வாரத்தில் உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எபினேசரே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. மறுபடியும் எபினேசரே
ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே. நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்கப்பா. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. எல்லா தடைகளை நீக்கி எல்லா விதமான கட்டுகளையும் ஆண்டவரை முறியடித்து விடுதலையோடு இந்த இடத்துல துதிக்க ஆராதிக்க ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோட இருந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல தகப்பனே. ஆமென். ஆராதனை உமக்கே, स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान दी को हमसे करता है प्यार। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया हालेलुया हालेलुया। विनती और प्रार्थना ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। विनती और प्रार्थना ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया हालेलुया हालेलुया। सिय्योन में स्तुति तेरी बात होती है, धन्यवाद करना उसकी महिमा होती है। सिय्योन में स्तुति तेरी बात होती है, धन्यवाद करना उसकी महिमा होती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया हालेलुया हालेलुया। अरे हालेलुया हालेलुया हालेलुया। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया 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 हालेलुया। ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ ಅಲ್ವಾ? ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ
ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ? ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಎಲ್ಲರೂ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾರೆ. ನಮಗೆ ಚಪ್ಪಾಳಿ ತಟ್ಟೋದಕ್ಕೆ ಕಷ್ಟ. ஆடது மாத்திர சர்வ ஜெனரல் அட்டா பித்து அர்த்தம் புரியுதுங்களா? எல்லா ஜனரும் எப்படி பண்ணிக்கிறாங்களா? அட்டா பித்துன்னா எப்படி? கீழே ஆமா சாஷ்டாங்கமா விழுந்து தேவனை துதிக்கிறாங்க. ஆனா நமக்கு கையை தட்டுறதுக்கே அது வரைக்கும் இங்க நான் தான் மைக் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இங்க தட்டுறேன். நீங்களாம் என்ன பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? கையை தட்ட வேண்டியதுதான். என்னது போட்டோம்? என்ன போட்டோம்? டிவி போட்டோம். இல்லாட்டி பேப்பர் முடிச்சுட்டு இருந்தா கை தட்ட முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நமக்கு என்ன ஆகுது? இன்னும் சோம்பலா தான் போகுது இல்லையா? அதனால நீங்க அட்டாலாம் விழ வேண்டாம். என்ன பண்ணாதீங்க, அட்டாலாம் விழாதீங்க. ஆனா ஜோரா கொஞ்சம் புன்மகை இருக்கட்டும். சிரிச்சிட்டு தேவனிடத்தில் ஹர்ஷದಿಂದ ಹಾಡುವನವನ ஹர்ஷாக்கு எங்க மூஞ்சில தெரிய மாட்டேங்குது. ஹர்ஷா எல்லாம் அதான் இதெல்லாம் பாருங்க, எல்லாம் இஞ்சி தின்ன குரங்களாட்டம் உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஹர்ஷದಿಂದ ಹಾಡುವ நாம. அதனால எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா தேவன் நமக்காக வந்திருக்கிறார், நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த சந்தோஷத்துக்காக இல்லாட்டி நரகத்துக்கு போயிருப்போம் இல்லைங்களா? நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போகிறங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். அந்த சந்தோஷம் தான் நம்மளை என்ன பண்ணுமா? அவரை ஆராதிக்க செய்யும், அவரை துதிக்க செய்யும். ஐயோ ஆண்டவர் எனக்காக வந்தார், எனக்கு நான் நரகத்துக்கு போயிருந்திருப்பேனே, ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அதுல இருந்து தப்புக்கு வச்சு பரலோகத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க கையை தட்டி நீங்க பாட்டு போடும் போது வியாதிக்கு போகும். நீங்க ஆராதிக்கும் போது தான் கட்டுகள் உடையும். நீங்கள் துதிக்கும் போது இயேசு நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் திவ்ய நாமம். அதனால அந்த நாமத்தை உயர்த்தும் போது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலாமா? எல்லா நாமதல்லோ மேலாத நாம Nama
சில நிமிஷங்கள் நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. மறுபடியும் சொல்லலாமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர் தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை நாளும் ஆராதிப்பேன், உம்மை நாளும் ஆராதிப்பேன். கரங்களை தொடர்ந்து ஆராதனை 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 ஓ
தந்தே உம்மை ஆராதிக்க ஆராதிக்கலாம், ஸ்தோத்திரம் செய்யலாமா? அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஏதாவது காரியம் அவரை சொல்றார், என்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டோ? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் தாவே, துதிக்கிற ஆண்டவரே, எல்லாம் அவரால் முடியும். நாம் ஆராதிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் எல்லாம் அவரால் முடியும். மறுபடி சொல்லலாமா? லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் பலனுள்ளவர் பலனற்றவர் பலனுள்ளவர் தேவைகளை அவர் சந்திப்பது அது லேசான காரியம். மன்னாவை அழைப்பது லேசான காரியம். லேசான காரியம். பலனுள்ளவர் பலனற்றவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். எந்த நோய் இருந்தாலும் ஒரு வார்த்தை
சொன்னால் போதும். அவருடைய ஆபத் சுகம் கொடுக்க தேவன். அவர் நாளை முடியும். லேசானகா உமக்கு அது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் தேவனுக்கு அது லேசான காரியம் தான். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த நோய்கள் இருந்தாலும் சரி, எந்த தேவைகள் அற்ற நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவன் அதை அவரால் எல்லா காரியம் முடியும் செய்யும். எல்லாம் முடியும். எல்லாம்னா ஒன்றும் ஜோர கரைகளை தட்டி தேவனை நன்றி அப்பா இயேசுவே, நீர் பெரிய காரியம் செய்ய போறதுக்கார நன்றி. உம்மால் ஒன்று முடியாது என்று எனக்கு தெரியும். நீர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறீர நன்றி. நோய்களை நீக்க போகிறீர நன்றி. வறுமையை நீக்க போகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் ஆண்டவரே, ஒரு அற்புதம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். ஒரு அற்புதம் என் காண செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லேசான காரியம் அப்பா எங்களுக்கு அற்புதம் செய்கிறது. அது ஒரு லேசான காரியம் அல்லவா?
மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை உருவாக்குற தேவன். எல்லா வியாதிகளுக்கும் நீங்கள் அதை சரிபட முடியும். ஆமாண்டவரே, காட்டு புஷ்பத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக தேவன் உடுத்தி வைத்திருக்கிறார். அதை உடுத்துகிற தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியும். அதுக்கு விட அழகாய் நம்மை உடுத்து வைக்க முடியும். எல்லாமே லேசான காரியம் தான் என் தேவனே. ஒரு அற்புதம் அவரால் செய்ய முடியும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேற யாரும் நம்பி நான் போகல அப்பா, நான் ಬೇರೆ ಯಾರನ್ನು ನಂಬಿ ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿದ್ದೀನಿ ಆಂಡವರೇ, ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ನಂಬಿದ್ದೀನಿ. ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாமா? தேவனே, நீர் அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீரே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನೋ ಮಾಡಲಾರೆನೋ, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೋ ಇಲ್ಲ, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನೋ ಮಾಡಲಾರೆನೋ, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೋ ಇಲ್ಲ. கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேதா பிரதர் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஜீவனுள்ள பிதாவே, தர்மமான தாசன் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களோடு இருந்து காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மமான இந்த ஓய்வு நாளில் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆண்டவரே தர்மமான இந்த நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே
அப்பா எங்களுடைய கவலைகளை தீர்க்கிறவர் ஆண்டவரே. ஆமென். அப்பா எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய பாவத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்று போவதற்காக உமக்கு நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாள் ஆராதனை உம்முடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்தும்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்னும் அநேக ஆண்டவர் ஆத்துமக்கள் தடைப்பட்டு போன ஒவ்வொரு மனுஷரும் நீ நேரத்தோடு நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக ஆத்துமக்கள் இந்த இடத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மீண்டுமா இருக்கிற ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேச போகிற வார்த்தைகள் ஆண்டவரே, அது எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுத்து ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் அது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு கிரியை செய்யும்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உடைய கருத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவநல பிதாவே. ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக நம்மை 2 வாரங்கள் இந்த மார்ச் மாதத்தின் 10 நாட்கள் அற்புதமாக 9 நாட்கள் அற்புதமாக வழி நடத்திட்டார். பார்க்க நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவன் ஆனாலும் நாம் அவரை நினைக்கிறோமோ நினைக்கலையோ தேவன் நம்மை ನಿனைக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಅವ್ರನ್ನ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರೋ ಇಲ್ವೋ, ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ 9 ದಿನ ಈ 3ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಆತನು ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இந்த நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் எப்பொழுது போல இருக்கும். 7:30 மணிக்கு லதா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் முடிந்தவர்களெல்லாம் அந்த இடத்துல வந்துடுங்க. 7:30 மணிக்கு லதா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். பின்பு இந்த ವಾರத்தில் ಈ ವಾರದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಳ್ಳೋರಿಗೆಲ್ಲ ಕ್ಲಾಸ್ ತಗೋಬೇಕು ಅಂತ ಇದ್ದೀನಿ. ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. பைபிள் ஸ்டடியிலேயே வைக்கலான்னு நினைத்தேன். ஆனாலும் இந்த வாரமும் பைபிள் ஸ்டடி வைக்க முடியாத ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு நாங்கள் ஃபோன் மூலியமாக நாங்கள் சொல்லுவோம் என்றைக்கு இது இருக்கும். இது பைபிள் ஸ்டடியை ஆட்டாவே என்ன இருக்கும், பைபிள் ஸ்டடி பேப்டிசம்க்கு பைபிள் ஸ்டடி மூலியமாக. ஏனென்றால் இன்னும் நம்ம ಕೂಡ சில ಕಾರ್ಯங்களை நம்ம ಅರಿದು ಕೊಳ್ಳ வேண்டும். ನಾವು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಳ್ಕೋಬೇಕು. ಯಾಕೆ ನಾವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ವಿಸ್ತಾರವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಕಳಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. ಅದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಡೇಟು ಮತ್ತು ಟೈಮ್ ಹೇಳ್ತೀನಿ. ಆ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಯಾರೂ ಬಿಡದೆ ನೀವು ಬನ್ನಿ. உபவாச ஜெபம் செவ்வாய்க்கிழமை இருக்கும். பின்பு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் அதில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அதே போல் காலை ஆராதனை, மாலை ஆராதனை எப்பொழுதும் போல ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். சண்டே கிளாஸ் 5:15 மணிக்கு இருக்கும். இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இதற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம சில நேரம் ஆண்டவர் மேலேயே நம்ம என்ன பண்ணுறோம், டவுட் படுறோம். இன்னும் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குதா இல்லையான்னு. ಆನಾலும் ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಂತ ಹೇಗೆ ನಮಗೆ ನಾವು ಜ್ಞಾಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೊಳದೆ தேவர ದೊಡ್ಡ கிருபை. காலையில் எந்திரிப்பது அது ஒரு சுத்த கிருபை தான்.
அதனால நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறோம் என்றாலே அது பெரிய அற்புதம் தான், பெரிய அற்புதம். 31 வயசு தான். இது ரிங் ரோட்டில் எண்ணூறுபா கிட்ட 31 வயசு. அம்மா பாவம் நடந்து போயிட்டுருக்கிற அம்மா மேலே பஸ்ஸு மோதி இறந்துச்சு. 31 ವಯಸ್ಸು தான். 31 ವರ್ಷನೇ ಅಷ್ಟೇ. ಬಸ್ ಬಂದು ಗುದ್ದಿ ಆ ಅಮ್ಮ ಅಲ್ಲೇ ತೀರೋದು. ಯಾವಾಗ ಮೊನ್ನೆ முந்தானியத்து நடந்தது ரிங் ரோட்டில். அப்போது நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது தேவனுடைய சுத்த கிருபை தான். ஆட்டோவில் போனால் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாதுன்னா ஆட்டோ பஸ்ஸை வந்து மோதி ஆட்டோலேயும், காரில் தான் போகிறேன்னா காரு ವಿಪತ್ತುக்குள்ளாகி ಇದೆல்லாம் ನಡೆದು ಕೊಂಡು இருக்கிறதான். ಕಾರಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಾಯೋರು ಇದ್ದಾರೆ, ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಾಯೋರು ಇದ್ದಾರೆ ಅಲ್ವಾ, ಏರೋಪ್ಲೇನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದು ಸಾಯೋರು ಇದ್ದಾರೆ. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புதமாக அவர் வழி நடத்துகிறார் என்றால் அதை நினைத்தே நாம் தேவனுக்கு ஆராதனை ஸ்தோத்திரம் நாம் சொல்லி கொண்டு தான் இருப்போம் இல்லைங்களா. அதனால் தேவனுடைய அற்புதமான கரம் நம்ம இதுவரைக்கும் வழி நடத்துது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது போன புதன்கிழமை ஆஸ் வெட்னஸ்டேன் என்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏனென்றால் தேவன் நமக்காக என்ன பண்ணார், ಮರಿತಾರ್, ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಏನು ಮಾಡಿದ್ರು, ಶಿಲ್ಪೆಯಲ್ಲಿ ಸತ್ತರು, ಮತ್ತೆ 3ನೇ ದಿನ ಅವರು ಜೀವನ உஜ்ஜீவிசிதர் இல்லைங்களா, மரித்து உயிரோடு எழுந்தார். அதனால் நாம் வந்து தேவன் மரித்தார் என்று துக்கப்படாதபடிக்கு ஆனால் ஞாபகம் பண்ணிக்கணும். துக்கப்பட தேவையில்லை. நாம் அதற்காக என்னது சாப்பாடுக்கு படலை விட தேவையே இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு நம்மோடு இருக்கிறார். ஆனால் தேவன் நமக்காக மரித்தாருங்கிற அது ஞாபகம் நமக்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த வருகிற ஒரு 2-3 வாரம் நம்ம என்ன பண்ணலாம், காணிக்கைக்கு நாம் என்ன பண்ணலாம், சிலுவை பற்றி பாடல்களை நாம் பாடுவோம். அதனால் துக்கத்தில் பாடுறோன்னு நினைக்காதீங்க, அது ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு தான் நம்ம பாட போகிறோம். அதனால் நாம் பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருங்கியே
தாழ்வோ துன்பம் பசியோ மூத்தும் ஜெயம் நான் கேட்டிடுவேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய அவரின் வருகை நாளில் நானும் அவரைப் போல மாறிடுவேன். அவரின் வருகை நாளில் நானும் அவரைப் போல மாறிடுவேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கி விடுதே. நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கி விடுதே. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடுவோம், சேவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக மம்மை ஜெயிக்கூடிய கேட்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya 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 துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ராஜா. துதிக்க பாத்திரரே சோத்திரம், தூயாதி தூயவரே சோத்திரம், பரிசுத்த தெய்வமே சோத்திரம், பரலோக தெய்வமே சோத்திரம் 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 அப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல கத்தாவே நாளுக்காக நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கத்தாவே அடியவர்கள் கத்தாவே ஹalleluya அப்பா. அந்த ஆராதனை கடந்து வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த அடியார்களுக்கு பாராட்டின இந்த மேலான சிலாக்கியத்துக்காக கோடி நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள் ராஜா இந்த நாளிலும் கூட வியாதியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற இந்த நாட்களில் அப்பா அடியார்களை மட்டும் பாதுகாத்து பராமரித்து ராஜா இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி. நீங்கள் பாராட்டின சகல நன்மைக்காகவும் கோடி கோடி நன்றி ராஜா. நீங்கள் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. விசேஷமாய் கத்தாவை இந்த நாளில் வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா அப்பா. அவர்கள் கத்தாவே ஹalleluya அவர்கள் வேதனைகளை மாற்றி நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளிட்டு தாருங்க. விசேஷமாய் கத்தா பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை உங்கள் கரத்தால் வைக்கிற ராஜா அப்போ அந்த கருத்து கத்தாவே கரங்களை ஆசீர்வதிங்க. ஹalleluya ஹalleluya கொடுத்த அளவின்படி அல்ல ராஜா, உள்ளத்தின் வாஞ்சியின்படி கத்தாவே ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து அப்பா இன்னும் அதிகமாக ஊழியத்தை கொடுத்ததும் அனைவரை கத்தா போஷிக்கும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தாருங்க ராஜா. ஆமாண்டவரே, நீங்கள் அப்படி செய்ய போயிடுவடையா நன்றி ராஜா. அப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்தாவை செய்து கொடுக்கறக்கும் பிள்ளையும் கருத்தில் வைக்கிற ராஜா. நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுகிற தெய்வம் அல்லவா ராஜா. பிள்ளையை மூடி மறுத்து அப்பா நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. அடியார்கள் கேட்குறோம். ஆமாண்டவரே, உங்கள் கிருபை கத்தாவை இன்னும் தேவை ராஜா. அப்பா 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 வந்த ஒவ்வொரு உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கப்பா. அநேகருக்கு சாட்சி பகர் உதவி செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பித்தாருங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. நீர் பெருக அடியார்கள் சிறுக உதவி செய்யுங்க. எல்லா சோத்திரம் துதி கனம் மகிமை மேன்மை யாவையும் மக்கே செலுத்தணும் ராஜா.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப வல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. ஆம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொன்னது போல நாம் அநேக மக்கள் அநேக காரியங்கள் இந்த மாதத்திலே செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய மரணத்தை யோசிக்கும்படியாகவும் அவருடைய மரணத்தை நினைக்கும்படியாகவும் தேவன் வந்து நமக்காக இப்படியெல்லாம் செய்தாரே என்று நினைக்கிற ஒரு காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் இதனுடைய மூல காரணம் என்ன? ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ತನ್ನ ಜಾಗ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಆತನ ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಏನು ಕಾರಣ ಹೇಳಿ ನೋಡೋಣ. என்ன காரணம்? பரலோகத்தை விட்டு இந்த இடத்தில் வரும்படியாகவும் அவர் இந்த இடத்தில் வந்து என்னது என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். மூல காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, இல்லையே, இல்லை. தேவன் வந்து அவர் ஏன் தேவன் வந்து ஏன் அங்கிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார்? அது சரி, என்னத்துக்கு ரட்சிக்க வந்தார்னா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்புனால தான் இந்த மனுஷர்களெல்லாம் எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அது தெளிவாக நம்ம வாசிக்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 John 4th chapter 10th verse. 1 ಯೋಹಾನ 4:10. ಓದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ. கன்னடத்தில் எடுத்தீங்கன்னா கன்னடத்தில் வாசிங்க, தெலுங்குல எடுத்தீங்கன்னா தெலுங்கு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. முதல் கன்னடத்தில் வாசிச்சலாம், அப்புறமா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் ವಚನ. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ
ನಮ್ಮ ಪಾಪ ನಿವಾರಣಾರ್ಥವಾಗಿ ಆ, ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣವು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣವು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ತೆಲುಗುలో వాసింగే பார்க்கலாம். మనము దేవుని ప్రేమించితిమని మనము దేవరు ప్రేమించితిమని కాదు, తానే మనను ప్రేమించి మన పాపములకు ప్రయాచిత్తమైనటకు తన కుమారుని పంపెను. ఇందులో ప్రేమ ఉన్నది. ஆமாங்க, தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்புறார். நாம ஆண்டவரை நேசிக்கிறபடினாலே அல்ல, அவர் நம்மை நேசித்தபடினால தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி இதுதான் உண்மையான ஒரு அன்பு என்று சொல்லி அந்த குணத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் நம்ம என்ன பண்றதில்ல? ஆமாங்க, எல்லாரையும் நேசிக்கிறார், என்னை மாத்திரம் நேசிக்க மாட்டேங்கிறாருப்பா. ஆண்டவர் வேற எல்லாத்தையும் என்ன பண்றாங்களா? நேசிக்கிறாரா. ஆனால் இவங்கள பார்த்தாதான், இவங்க மூஞ்சியை பார்த்தாவே நேசிக்க மாட்டேங்கிறாராம். அப்போ ದೇವನ್ அவர் ನಾವು ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನನ್ನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಆತನ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದು. அப்போ இதுதான் உண்மையுள்ள அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு பலியாக அவர் அனுப்பிச்சார், சும்மா அனுப்பல. ஏதோ இங்கே ஒரு மேஜிக் ஷோ ஆட்ட காமிச்சு எல்லாரும் ரசிச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பரலோகத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை மகனை இங்கே அனுப்பலைங்க. அவர் என்னவா அனுப்புனாராம்? ஒரு பலியாய் அனுப்புனார் இல்லையா? வாசிங்க, அது எப்படி இருக்குது? as an atoning sacrifice அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில். வாசிங்க, அதே தான் 4:10 தான், 9:10 இருக்கு. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮ ಪಾಪ ನಿವಾರಣಾರ್ಥವಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣವು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ஓஹோ, அதில் பலியாய் அனுப்புனார்ன்ற இல்லைங்களா? இருக்கா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக பலியாக தன்னை மகனை அனுப்பிச்சார். தம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் அப்ப நீ போய் மிஷனரி நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம் பார்க்குறோம், ஒரு மிஷனரியாவே சரி அனுப்பிச்சிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு அல்ல, தன்னுடைய பலியாக போய் நீ என்ன பண்ணி இந்த ஜனங்களுக்காக நீ இந்த ஜனங்களுக்காக நீ ரத்தத்தை நீ சிந்து, இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையே நீ பலியாய் நீ கொடு இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் நம்மேல் வைத்திருந்தால் தன்னை குமாரனை பலியாக அவர் செலுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோசித்து பாருங்களேன், அன்பு தான் நம்ம செலுத்துகிறோம், நம்ம வேறவங்களுக்கு அன்பு தான் செலுத்துகிறோம். 2-3 தடவை ஏதாச்சும் கேட்டுட்டாவே அன்பு கம்மியாயிருது. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப அன்பா ಅನ್ಯೋನ್ಯಂ ಐಕ್ಯமாக இருப்பாங்க, ತುಂಬ ಕ್ಲೋಸ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದರೆ ಅವ್ರು ಒಂದು ಕಡೆ ಇರ್ತಾರೆ, ಇವ್ರು ಒಂದು ಕಡೆ ಇರ್ತಾರೆ இல்லையா? ஏன் அப்படின்னா, ஐயோ ಸಿಕ್ದಾಗೆಲ್ಲ ಏನೋ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, அதனால் என்ன ஒன்று இருது, கேட்டாவே நம்முடைய அன்பு தணிந்து போயிடுது இல்லையா? ஏதாச்சும் கேட்டுட்டாவே நமக்கு என்ன ஆயிடுது, அவங்க மேலே இருக்கிற அன்பு போயிடுது. அப்போ இந்த உலகத்தில், அப்பேற்பட்ட உலகத்தில் அன்பு ரொம்ப தணிந்து போயிருக்கிறது. பாருங்களேன், எல்லாம் நீங்கள் இன்னைக்கெல்லாம் எடுத்த நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டு தான் இருக்குது. கடைசி காலத்தில் ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲೇ ಏನಾಗತ್ತೆ, ಪ್ರೀತಿ ಕಮ್ಮಿ ಆಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅದು ಏನಾಗತ್ತೆ, ಅದು ಮಂಗಿ
ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರೋದು ಇವತ್ತು ನಮಗೆ எப்படி இருக்குது? ಎಲ್ಲ ಕಡೆ ನೋಡ್ಬೋದು இல்லையா? மக வந்து தன்னுடைய அம்மாவை என்ன பண்ணுறா, அப்படி அடிக்கிறா. அப்படி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ಮಗ வந்து என்ன பண்ணுறாடி, ಮಗಳು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ತನ್ನ ಅಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಕಟ್ಟಾಕಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾಳೆ, ಒದಿತಾ ಇದ್ದಾಳೆ. ಯಾಕೆ? ಆಸ್ತಿ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂತ. ஆஸ்தி கொள்ளையிலான் தான். நான் நினச்சேன் மருமக தான் அடிச்சிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தா மக அடிக்கிறாள். அப்போ அன்பு எவ்வளோ தணிந்து போயிருக்கிறது, எவ்வளோ தணிந்து போயிருக்குது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். நீ அன்பு செலுத்தாட்டி பரவாயில்ல, எனக்கு என்ன கொடுத்துரு, காசு கொடுத்தேன்னா போதும். அதுக்கு விட அன்பு எனக்கு வேறு தேவையே இல்லைங்கிற நிலைமையில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன்? அப்போ நாம் வந்து நமக்கு வந்து இந்த அன்பு வந்து எப்படி விவரிக்கவே நமக்கு முடியவே முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பில் வந்து எந்த விதமான, நீங்கள் வாசிங்கள் 1 கொரிந்தியர் 13 தேவனுடைய அன்புக்கும் மனுஷனுடைய அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 6-7 வாசிங்கள். ಅನ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಾಗುವಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓದಿ 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 ವಾಸಿಂಗೆ. ಎಲ್ಲವನ್ನೂ ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ನಂಬುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಪ್ರೀತಿಯು ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಪ್ರವಾದನೆಗಳಾದರೂ ಇಲ್ಲದಂತಾಗುವವು, ವಾಣಿಗಳು ನಿಂತು ಹೋಗುವವು, ವಿದ್ಯೆಯೋ ಇಲ್ಲದಂತಾಗುವುದು. ಅಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರವಾದಿಸುತ್ತೇವೆ. ಆದರೆ ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದದ್ದು ಇಲ್ಲದಂತಾಗುವುದು. ಸಾಕು, வாசிங்க. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ தேவனுடைய அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் வித்தியாசம் என்னவென்றால், வாசிங்கள், அன்பு முதலாவது எதில் சந்தோஷப்படாதான், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமா, அநியாயத்தில் அது என்ன பண்ணாதான், அது சந்தோஷப்படாது என்று நாம் பார்க்கிறோம். வேறவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம், நம்முடைய எதிரிகளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நமக்கு வருகிற சந்தோஷம் அது ஆஹா வெளியேற பெற்றவர் ஆமாங்க, அப்படியே ஐஸ் தலையில் வைத்த மாதிரி இருக்கிறது இல்லையா? அப்போ தீங்குக்கு தேவனுடைய அன்பு வந்து தான் இந்த இடத்துல அதுக்கு வந்து எந்த தீமைக்கும் அது என்ன பண்ணாதான் அது விரும்பாது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த அன்பு என்ன பண்ணுவான், அது எல்லாவற்றையும் நம்பும் என்று சொல்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது என்னது, தமிழ்ல வாசிங்க. சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் அது என்ன பண்ணுமா, அது தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். போதும், சகலத்தையும் அது விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். என்னுடைய மகன் கூட சில நேரம் சொல்லுவான், புது ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டான். சத்தியமா சொல்றேன், என்ன சொல்ற அப்படியா? அப்போ சும்மா சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். அப்போ அன்பு என்ன பண்ணுதான், சகலவற்றையும் அது என்ன பண்ணுது, அது நம்புது. அப்போ அன்பு எல்லாவற்றையும் அது என்ன பண்ணுதான், அது விசுவாசிக்கிறது. அன்பு விசுவாசிக்கிறது. அன்பு வந்து அது எல்லாவற்றையும் அது நம்புது. ஆண்டவர் உங்க மேல விசுவாசம் வைத்தபடினால தான் அவர் இதுவரைக்கும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார்.
இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? திருந்திடுவீங்க. இன்னைக்கு விட்டு பரவாயில்ல, நாளைக்கு அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் கொஞ்சமாதும் இவங்க திருந்துவாங்க, அட்லீஸ்ட் இவங்களாச்சும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க என்கிற அந்த விசுவாசம்தான் உங்களை உயிரோடு அவர் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய அன்பு தான். உங்க மேல நம்பிக்கை வைக்காட்டி அவங்கள சரி போடா அப்படின்ட்டு விட்டுட்டே போயிருப்பார். திருந்தவே ஆமாம், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம், இவன் திருந்தவே மாட்டான். நான் ஆண்டவர் நம்புகிறாரு பிள்ளைகள் திருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சொல்லாமல் போனால் நம்ம திட்டலாம். ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறபடினால தான் உங்கள் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அப்படியா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு நம்மை விசுவாசிக்குது, நம்ம நம்பிக்கை வைக்குது, நம்மை அதை நம்பது. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் திருந்துவார்கள் என்று சாத்தானுக்கு கூட பொறுக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மேல் அவர் விசுவாசத்தை வைத்தபடினால்தான், நம்மேல் நம்பிக்கை வைத்தபடினால்தான் அவர் நம்மை இதுவரைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வாசிப்போம் அடுத்ததாக. அன்பு, வாசிங்க. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கிறது. நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைத்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சகிச்சுட்டு தான் இருக்கிறார். கன்னடத்தில் எப்படி இருக்குது? சகிக்கிறதுக்கு ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ನೀವು ಆಡೋ ಆಟಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ದೇವರು ಇನ್ನೂ ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನೀವು ಮಾತಾಡೋ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ ದೇವರು ಇನ್ನೂ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? சகிசிக்கொண்டிருந்தார் இல்லையா? அப்போ தேவன் அவருடைய அன்பு எப்படின்னா, சரி பையன் இப்படிதான் பேசுறான், பரவாயில்ல கொஞ்சம் சகிச்சுக்கலாம், இவங்களுக்காக தான் நான் என்ன பண்றேன்? ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் இல்லைங்களா? ஆண்டவர் நம்மை சகிச்சு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா? எதுவுமே எந்த குறையும் நம்மை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? தன்னுடைய பார்வையில், தன்னுடைய அன்பினாலே என்ன பண்றாரா? அவர் மூடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை தடவை நாம் தேவனுக்கு விரோதமாக நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம சொல்லியும் அதை கேட்காதபடிக்கு நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை தடவை உணர்த்தியும் நாம் திருந்தாமல் இருக்கும் போதும் தேவனுடைய அன்பு நம்ம இதுவரைக்கும் உயிரோட வைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்மை இதுவரைக்கும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? உயிரோட வைத்திருக்கிறது. வெறும் அது நம்ம தான் சொல்லலாம், ஆண்டவர் என்னை நேசிக்கவே மாட்டுங்கிறார் என்று. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பாருங்க. தேவனுக்கு விரோதமாக எத்தனை தடவை, எத்தனை காரியம், எத்தனை நிமிஷம் தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு, இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய குமார்த்தி என்று ஆண்டவர் உன்னமும் தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ಎಷ್ಟೊಂದು ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ್ರು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಮುಂದೆ ಇನ್ನೂ ನಿಂತ್ಕೊಂಡು, ಅಯ್ಯೋ ಈ ವರ್ಷ ಇವನ್ನ ಬಿಟ್ಬಿಡು, இந்த வருஷம் இந்த மரத்தை விட்டுருங்க, நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுகிறேன், இன்னும் கொஞ்சம் புத்தி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உர போடுறேன், இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுகிறேன், எல்லாம் செய்கிறேன், எப்படியாச்சும் கனி கொடுப்பா. அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மைக்கு வராட்டியும் பரவாயில்ல, இங்கே பாருங்க போதும். தேவன் உங்களை இதுவரைக்கும் இவ்வளோ அன்பு பண்ணி நேசிக்கிறார் என்றால்
இப்பேற்பட்ட நேசம் யாரும் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிடலாம், இவன் உதவாத போயிடுவான். ಮನೆಯವ್ರು ಹೇಳ್ಬೋದು, ಇವನು ಯಾವುದಕ್ಕೂ ಏನಿಲ್ಲ, ಪ್ರಯೋಜನನೇ ಇಲ್ಲ. ಗಂಡ ಹೇಳ್ಬೋದು, ಹೆಂಡ್ತಿ ಹೇಳ್ಬೋದು, ಗಂಡ ತನ್ನ ಹೆಂಡ್ತಿಗೆ ಹೇಳ್ಬೋದು, ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, ಮನೆಯಲ್ಲಿ ಅದಿದೆ ಇದು ಇದೆ, ಆದರೆ ನೀನು ಏನು ಅಂತಾನು ಬೈಬೋದು. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்காதபடிக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேறவங்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீர்கள் என்று. உங்களை வைத்து அவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று அவர் தெரிந்தபடினால தான் உங்களை அவர் உயிரோட வைத்திருக்கிறார். உங்களை தெரிந்திருக்கிறார். வேறவங்களை அவங்க தெரியல, அவங்கள வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத உங்களை வைத்து அவர் தெரிந்திருக்கிறாரு. பணக்காரங்களை பார்த்து நான் பணக்காரனோடு தான் நான் செய்யப்பட என் ஆண்டவர் சொல்ல. பலவீனமாக இருக்கிற உங்களை, வியாதியாக இருக்கிற உங்களை, வறுமையாக இருக்கிற உங்களை, ஒன்றுக்கும் உதவாத உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா தேவனுடைய அன்பு உங்கள் மேலே தான். அல்லேலூயா. அந்த மாதிரி அன்புதான் ஆண்டவர் நமக்காக செலுத்தி இருக்கிறாருங்க. அதை தான் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். நம்மை இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரு. உங்களை வைத்து ஏதாச்சும் ஒரு செய்வார், ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் வியாதியாக இருக்கிறேனே, ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இந்த வியாதியோடு நான் என்ன செய்வேன், இந்த வியாதியை வைத்து நான் என்ன பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பை வைத்திருக்கிறார். உங்களை வைத்து தான் பெரிய காரியத்தை செய்ய போகிறாருங்க. உங்களை வைத்து தான் பெரிய காரியத்தை செய்வார். நான் வெறுமையான பாத்திரம், நான் ஒன்றுக்குமே உதவாத ஒரு பாத்திரம், ஒன்றுக்குமே இல்லாத ஒரு பாத்திரம்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். யார் நேசிக்காட்டியும் பரவாயில்ல, யார் உன்மேல் அன்பை வைக்காட்டியும் பரவாயில்ல, நான் உனக்காக உயிரை கொடுத்தனே, நான் உனக்காக தான் ரத்தத்தை சிந்தினேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா, உன்னை நேசிக்கிறேனே, உன்மேல் நான் அன்பை வைத்திருக்கிறேன். அந்த அன்பை தான் நாம் இந்த நாளில் நினைக்கதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரு. துக்கப்பட ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கல. இந்த லென்த் நாட்களில் நீங்கள் துக்கப்பட தேவையில்லை. இந்த லென்த் நாட்களில் நீங்கள் யோசிங்கள், ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரு, நான் சந்தோஷமாக தான் நான் இருக்க வேண்டாம், நான் சந்தோஷமாக, எனக்கு இது துக்க நாட்கள் அல்ல, இது சந்தோஷமான நாட்கள். ஏனென்றால் இந்த நாளிலே தான் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து, நேசிக்கிறேன், உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன், உன்மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், உன்மேல நீ என்னுடைய நான் நம்பி இருக்கிறப்ப, யார் நம்பாட்டி நான் நம்புறேன், யார் உன்னை விசுவாசிக்காட்டி நான் விசுவாசிக்கிறேன், யார் உன்னை தள்ளி போட்டாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆண்டவர் என்னை, ஆண்டவர் உங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம் அடுத்ததாக. அப்படியே அன்பு எல்லாத்தையும் சகித்து கொள்ளும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு ஒரு காலமும் ஒழியாது. எந்த அன்பை ஒரு காலமும் ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற அன்பு, உலகத்தில் இருக்கிற அன்பு அது ஒளிந்து போகலாம், அது என்னைக்கு வேணாலும் அது ஒளிந்து போகலாம். உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அடுத்த நாள் மாயமாக போயிடலாம் இல்லையா? ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய அன்பு நம்ம மேலே பொழுதும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு, அந்த அன்பில் எந்த பயமும் இல்லை. இவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்காட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு பயம் இருக்கலாம்.
ஆனால் இந்த அன்பு அப்படி இல்லை. 1 யோவானில் நாம் பார்க்குறோம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்னது, இந்த அன்பில் எந்த பயமும் இல்லை. அன்பு என்ன பண்ணுமா, பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் ವಚನ. ಪ್ರೀತಿ ಇರುವಲ್ಲಿ ಹಾಂ, ಹೆದರಿಕೆ ಇಲ್ಲ. ಹೌದು, ಪ್ರೀತಿ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಹೆದರಿಕೆ ಇಲ್ಲ. ಹೆದರಿಕೆಯು ಯಾತನೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರುವುದು. ಹೌದು, ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯು ಹಾ, ಹೆದರಿಕೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ಹೌದು, ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯು ಹೆದರಿಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೆ, ಹೊರಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமா, சிலரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்துட்டு தான் சில காரியங்களை செய்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, என் மேலே இருக்கிற அன்பை வைத்து நீ செய்யப்பான்னு. என் மேலே என்ன பண்ணு, அன்பை வைத்து. பாஸ்டருக்காக பயந்துட்டு இல்லை, வேறு யாருக்காச்சும் பயந்துட்டு நம்ம நடக்க தேவையில்லை. தேவன் மேலே அன்பு இருந்தாலே போதும். எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டாக நம்ம செய்வோம். ஏன்னா அன்பில் எந்த பயமும் இருக்காது, இல்லைங்களா? பிள்ளை 3 மணிக்கு ஸ்கூல் விடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2:45 2:50க்கு நம்ம போயிடுறோம். என்ன பயத்துக்கா நம்ம சீக்கிரம் போய் அங்கே நின்றுக்கிறோம்? இல்லை. என்னத்துக்கு? அதனோட பாசம். ஐயோ பிள்ளை வெளியில் வந்துடும் நிற்கும் அப்படின்னு பயத்துக்கள், அதனோட மேலே வைத்திருக்கிற அன்பு. அப்போ முதலே நம்ம அங்கே போயிடுறோம் இல்லையா? அதே போல் நம்ம சபைக்கெல்லாம் நேரமே வரணும், பயத்துக்காக வரக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு எனக்காக மரித்தார், அவருக்காக ஒரு 5 நிமிஷம் முன்னால் நான் போய் என்ன பண்ணுறேன், உட்காடுறேன். 5 நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன், அவருக்காக செலவு பண்ணுறேன். அப்போது நேசிக்கும் போது தான், உண்மையாய் நாம் தேவனை நேசிக்கும் போது தான் அது என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் நம்ம கரெக்டாக நம்ம செய்வோம். எதுவுமே என்ன பண்ணாது, நமக்கு அது தடையாகவே இருக்காது, பயமாகவும் இருக்காது. பயப்பட்டு நம்ம எதையும் செய்ய தேவையில்லை. அதனால் தேவன் நமக்கு அன்பு எந்த பனிஷ்மெண்ட்டும் நம்ம கொண்டுட்டு வராது. ஏன்னா பயமே இல்லை, இல்லைங்களா? கடைசியாக நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும். 13. ఈటిలో శ్రేష్టమైనది ప్రేమవే. ಇದರಲ್ಲಿ ದೊಡ್ಡದೇ ಪ್ರೀತಿಯೇ. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. அதனால தேவனுடைய அன்பு தான் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணுகிறது, ஆமா, அந்த அன்பு தான் நம்ம இதுவரைக்கும் வழி நடத்துகிறது. அந்த அன்பு தான் நம்ம இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த அன்பு தான் நமக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினது. இவ்வேற்பட்ட அன்பு நாம் அதற்காக என்ன பண்ணுகிறோம், நாம் அவர் நம்மை இவ்வளோ அன்பை வைத்திருக்கிறார் இல்லையா? அவர் நமக்காக இவ்வளோ அன்பை வைத்திருக்கிறார். நாம் எதற்காக, நாம் இதற்கு எதிராக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நாம் எதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் ஒரு மனுஷன், வாசிப்போம் யோவான் 15:13 மாத்திரம் வாசிச்சிருங்க. யோவான் 15:13, யோஹான் 15:13. ஒரு மனுஷன்
ಆ ಆ ಆ. ನೀವು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು. ಹ್ಮ್ 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 ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನು ಏನಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ? ಸ್ನೇಹಿತರಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಆ ம் போதும் போதும் போதும். ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, ஒரு ஆள மாதிரி அல்ல, ஒரு சிநேகிதனாய் அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நேசிக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு எஜமான் என்ன பண்ண மாட்டான்? எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு ஃப்ரெண்டுன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். நம்மை அந்த ஸ்தானத்தில் வைத்து அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நாம் என்னதான் பண்ணிட்டோம்? நான் வெறும் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு உண்மையாய் தேவனுக்காக நாம் ஏதாவது நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். தேவன் நம்மை ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ಕಣ್களை ಮೂಡುவோம், ಜೀವಿಪೋம். ಅದನಾಲೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಸ್ನೇಹಿತನಂತೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ಆತನಿಗಾಗಿ ನಾವು ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡೋಣ? ನಾವು ಪ್ರೀತಿಸೋಣ. ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ, ಭಯದಿಂದ ನಾವು ಕೂಡೋದಕ್ಕಿಂತ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೂಡದೆ ನಮಗೆ ದೇವರಿಗೆ ಅದು ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುತ್ತೆ. ಅದರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಿಜವಾಗಿ ಇನ್ನೇನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅನುದಿನವೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಮಾಡೋಣ. ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚೋಣ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಹಾಲಿ